10 அம்ச கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற கோரி திருவள்ளூரில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆசிரியர், அரசு ஊழியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவான ஜாக்டோ ஜியோ சார்பில் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தினை ரத்து செய்து அனைவருக்கும் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும். பறிக்கப்பட்டுள்ள அகவிலைப்படி சரண் விடுப்பினை உடனடியாக முன்தேதியிட்டு வழங்க வேண்டும். 21 மாத ஊதிய குழுவின் நிலுவைத் தொகையை தொகுப்பூதியம், மதிப்பூதியம் மற்றும் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றும் சத்துணவு, அங்கன்வாடி உள்ளிட்ட பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும். ஊதிய முரண்பாட்டினை களைத்தல், ஆசிரியர், அரசு ஊழியர் பணியாளர் பகுப்பாய்வு குழுவின் பரிந்துரைகளை நிராகரிக்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என கூறி ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் ரா. தாஸ் தலைமையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த நிர்வாகிகள், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்ட வரையறை அறிமுகம் செய்து இருப்பது ஏற்க முடியாது என்றும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் எனவும், மார்ச் மாதம் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடைபெற இருப்பதால் முன்கூட்டியே பிப்ரவரி மாதமே போராட்டத்தை முடித்துக் கொள்வதாகவும், ஜாக்டோ ஜியோ போராட்டத்தால் மாணவர்கள் பள்ளி பாதிப்பு ஏற்படாது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள் தங்கள் கோரிக்கையை அரசு நிறைவேற்றி தரும் என நம்பிக்கை இருப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர்.